கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம நெகோமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் இல்லை 3ஆம் வசனத்தை வாசிங்க. மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள். அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். நம்ம இருந்த வண்ணமாக இன்றைக்கு மீன் வாசலை கட்டி எழுப்பப்பட்டதற்கு அதிலிருந்து தேவன் கற்றுத்தருகிற காரியங்களுக்காக எல்லாரும் கத்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் இன்றைக்கு இதில் இருக்கக்கூடிய சில காரியங்களை தேவன் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எருசலேம் என்கிற 12 வாசலுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் எங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எதுவாக இருக்க உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இங்கே 2வது வாசல் என்ன வாசல்? மீன் வாசல். போன வாரம் நம்ம தியானித்த வாசல் ஆட்டு வாசல். போன வாரெல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது. சாந்த குணமுள்ளவளாக இருக்கவே. நம்ம சங்கீதத்தில் கூட வாசித்தோம், சாந்த குணமுள்ளவளை கர்த்தர் அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. குடும்பமாக சாந்தமாக இருக்க பழகும். இங்கே மீன் வாசல் எருசலேமில் 2வது வாசல், சுட்டெரிக்கப்பட்ட வாசல். அந்த வாசலை நெகோமியாவின் மூலமாக அந்த வாசலை கட்டி எழுப்பினார்கள். அல்லேலூயா. அப்போ நம்மவும் இந்த வாசலை கட்டி எழுப்பணும். மீனை பற்றி தெரியாதவங்க யாரும் கிடையாது. மீனை உண்டாக்கினவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. படைத்தார். எப்படி படைத்தார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 1:21 வாசித்து பாருங்க. என்ன சொல்றாரு? நல்ல கவனிங்க. மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின் படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சிருஷ்டித்தார். அப்போ இந்த சமுத்திரத்திற்குள்ளாக எல்லாவித மிருகத்திற்கும் ஒட்டுமொத்த பேர் மச்சங்கள். ஒரு அல்லேலூயா. அதை கர்த்தர் சிருஷ்டித்தார் வார்த்தையினாலே. அதாவது ஒரு மீனே இல்லை, ஜலத்தில் சமுத்திரத்தில் எதுவும் இல்லாத இடத்துல தேவன் அவைகளெல்லாம் உண்டாக்கினார். அதில் மச்சம் என்கிற ஒரு பகுதி தான் மீனையும் தேவன் சிருஷ்டித்தார். ஒரு அல்லேலூயா. இந்த மீனை பார்த்திங்கன்னா எத்தனையோ 1000 வருடத்திற்கு முன்பாக சிருஷ்டித்த தேவன் இன்றைக்கி உலகம் முழுவதில் இருக்கிற எல்லா சமுத்திரமானாலும் கடலானாலும் டேமானாலும் இன்னும் அந்த மீன் என்ன செய்யுது? அது இருக்கத்தான் செய்யுது. ஒரு அல்லேலூயா. ஆண்டுடைய அதிசயமான ஒரு படைப்பு. பொதுவாகவே இந்த மீன் வளர்ப்பவர்களை பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் வளர்ப்பாங்க. மூங்குருளி தேவசபையில் இருக்கும்போது வேதமணி கையான்னு ஒரு வளர்த்தார். அவர் நித்திரை அடைந்தார். அவர் திடீர்னு ஒரு தோட்டத்திலே ஒரு குளமாறு வெட்டி, பாஸ்டர் நான் மீன் வளர்க்க போகிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் ஜெபம் பண்ணி சின்ன பொடிய மீன் விட்டோம். அது டெய்லி அதற்கு அந்த மீன் வளரணுன்னா அதுக்கு ஆகாரம் போடணும். ஒரு அல்லேலூயா. ஆகாரம் போடணும். ஒரு 3 வேளை ஆகாரம் போடுவார். பொரிக்கடலை போடுவார், தீவனங்கள் போடுவார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாட்டு சாணத்திற்குள்ளாக சில அந்த தீவனத்தை வச்சு அப்படியே பண்ண ஒரு 6 மாதம் கழித்து அந்த மீன் பெருசாச்சு. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாரு. அது அவருடைய சரியான பராமரிப்பு இல்லாதனால அந்த காரியத்தை அவர் விட்டு விட்டார். ஒரு அல்லேலூயா. அப்போ அந்த மீன் வளர்க்கணுன்னா அதுக்கு சரியான ஆகாரம் போடணும். இப்போ நல்லா சிந்திங்க. இப்போ கடலில் போனால் எல்லாம் டெய்லி மீன் என்ன செய்யுது? பிடிக்கிறாங்க. தேவன் படைத்த மீனை இன்னும் மனுஷன் கண்டுபிடிக்காமல் இருக்கிறான். போன வாரத்தில் அபூர்வமான ஒரு மீன் வலையில் சிக்கினது. எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி
அது பார்த்தான்னா அந்த குழந்தை முகமாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. குழந்தை முகம், சரீரங்கள் சின்ன அந்த மீனுக்குள்ள சரீரம். திடசா பேப்பரில் போடுமா, அரிய வகை மீன் சிக்கினது. அப்போது தேவன் படைத்த மீனை இன்னும் நிறைய பேர் கண்டுபிடிக்காமையே இருக்கிறாங்க. உடலே துணிகளே இல்லையா? இப்போ இந்த மீன்களுக்கு யார் ஆகாரம் போடுறாரு? அரசாங்கம் ஹெலிகாப்டர் வச்சு ஆகாரம் போடுறாங்களா? அல்லது மீனவர்கள் மூட்டை மூட்டையாக போய் எதாவது கொட்டுறாங்களா? அப்போ அது எப்படி வளர்கிறது? உடலே துழலே இல்லையா? ஒரு கேள்வி வரணுமில்ல, யார் ஆகாரம் போடுறாங்க? கவர்மெண்ட்டாக போடுறது. மீனவை ஆகாரம் போட்டான்னா அதுக்கு புழுவை போட்டு மீனை பிடிக்கிறது தான் போடுவான். அது வளருவதற்கு ஆகாரம் போடுறது கிடையாது. இதுக்கெல்லாம் ஆகாரம் இந்த நாள் வரை அதை வளர்ப்பு தேவையான ஆகாரத்தை கொடுப்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 145ஆம் சங்கீதம், அதில் 15-16 வசனத்தை வாசிங்க. எல்லா ஜீவன் எல்லா ஜீவன் என்னன்னா, இந்த ஆண்டவர் படைத்த அத்தனை ஜீவனுடைய கண்களும் உம்மை நோக்கி கொண்டு, அதெல்லாம் யாரை பார்க்குதா? தேவனை நோக்கி கொண்டு. நம்ம தான் பார்க்க மாட்டோம், அது பார்க்கிறது. ஏற்ற எந்தெந்த வேலையில் அதுக்கு ஆகாரம் தேவை என்பது ஏற்ற வேலையில் நீ அவைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறீர். நீர் நம்முடைய கைகளை திறந்து சகல பிராணிகளுடைய அந்த வாஞ்சைன்னா அந்த பசியையும் திருப்தி ஆக்குகிறேன். ஒரு துணிகளே இல்லையா? அப்போ யார் தான் ஆகாரம் கொடுக்குறாரு? உண்டாக்கின தேவன் இந்த நாள் வரையும் அதற்கு ஆகாரத்தை கொடுத்துவாங்க. ஏற்ற வேலைங்கிறார். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு சாப்பாடு வரவே வராது. இன்னும் ஆகலையாம்பாங்க, 3 மணிக்கு தான் வரும். சில நேரங்களில் 7 மணிக்கு சாப்பிட்றவங்க நைட்டு 12 மணி ஆகிடும். ஆனால் தேவன் ஏற்ற வேலை. உடலே சொல்லுகளே இல்லையா? அந்த வேலையில் ஒன்றும் கேட்காண்டா, அதை பார்த்தா அந்த வேலைக்கு தேவையான அத்தனை மீன்களுக்கும் அத்தனை மச்சங்களுக்கும் அந்த தேவன் இந்த நிமிஷம் வரையும் அதற்கு ஆகாரத்தை கொடுத்து வருகிறார். உடலே சொல்லலே இல்லையா? அப்போ இதுவரையும் நடத்துகிறார். அங்கே மீனுக்கு ஆகாரம் கொடுப்பது யாருன்னா தேவன். அந்த மீனை நமக்கு ஆகாரமாய் கொடுத்துருக்கிறார். உடலே சொல்லுகளே இல்லையா? புரிந்தவர்களாலே சொல்லுகளே இல்லையா? மீன் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா? மீன் இல்லாமல் இருக்க முடியாது. அப்போது மீனுக்கு அவர் ஆகாரம் கொடுத்தார். அந்த மீன் நமக்கு ஆகாரத்தை தருகிறது. குமரி மாவட்டத்தில் மீன் இல்லைன்னா அவங்க உயிரே போயிடும். அப்படித்தான் இருக்க. மீன் இல்லைன்னா அது நார்னாலும் பரவாயில்ல, ஏதாவது செஞ்சு முடிச்சிடணுன்ற மீன் வாங்குவாங்க. இப்போ தேவனுடைய படைப்பு அதையும் நமக்கு ஆகாரமாக தந்தார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதை ஆகாரம் கொடுத்தாரு அப்படின்னா, அந்த 6 லட்சம் புருஷர்களுக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை. ஓய்வு நாள் அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய எதை கொடுக்கிறாரா? ஆகாரத்தை கொடுக்கிறாரு. 7ஆம் நாள் நீங்க ஓய்ந்திருக்க வேண்டியது ஓய்வு நாள். ஒரு சொன்னலே இல்லையா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் வாழ்வதற்கு, அவர்கள் சரீரங்கள் வளர்வதற்கு, ஜீவனோடு இருப்பதற்கு 40 வருஷம் ஆகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஒரு சொல்களே இல்லையா? கையில் சொல்களே இல்லையா? அதே போல் உங்களுக்கு எனக்கு அன்றொன்றுள்ள ஆகாரத்தை இந்த நாள் வரை தேவன் தந்திருக்கிறார். ஒரு சொல்களே இல்லையா? அந்த ஜபத்தில் அன்றொன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு அன்றன்று தாரும் என்று சொன்ன வண்ணமாக தேவன் நமக்கு ஆகாரத்தை தந்திருக்கிறார். இப்போ அந்த ஆகாரத்தை தந்தவர்கள் தேவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும். ஒரு சொல்களே இல்லையா? தேவனுக்கு ஆகாரம் கொடுக்கணுன்னா நம்ம பலியாகி துண்டு துண்டாக வெட்டி கொடுக்கணுங்கிறது அல்ல.
சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடநாட்டில் ஒரு ஏழை குடும்பம் ஒரு டீ கடை வைத்திருக்கிறாங்க. ஏழை குடும்பம். ஆனால் அந்த கடையில் பீஃப் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டுன்ட்டு எல்லாம் போயிருக்கிறாங்க. அதில் ஒரு தம்பதி அதை பார்த்த உடனே சின்ன மனித எலும்பு கிடச்சிருக்கு. சின்ன மனித எலும்பு. அவங்க அப்படியே பேப்பரில் மடித்து எல்லாம் லேபில் செக் பண்ணி அரசாங்கத்தை சொல்லி பார்த்தான்னா மனித எலும்பு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, ஹோட்டல் நடந்து தெரியாது. அவர் செக் பண்ணி பார்த்தான்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் கடையில் தான் பீஃப் எடுப்போம். ஆனால் திடீர்னு ஒருத்தர் வண்டியில் வந்தார், ஒரு வேனில் உங்களுக்கு நாங்கள் 20 ரூபா குறைச்சி தரோம் என்று சொன்ன உடனே கம்மி விலைன்னு நாங்கள் வாங்கினோம். நாங்கள் எவ்வளோ சொன்னால் கொண்டு கொடுத்துருக்காரு. அந்த பிரியாணி எல்லாம் விரும்பி கூட்டம் அப்படின்னு போய் பார்த்திங்கன்னா அது மனித சரீரம். மனித சரீரத்தை கரெக்டாக ஒருத்தன் ஃபேக்ட்ரி வச்சு அங்கே மிஷினை வச்சு எப்படி எடுத்துருக்கிற உயிரோடு இருக்கிற கொலை பண்ணல. அது அடக்கம் பண்ணுறாங்க இல்லையா, அடக்கம் பண்ண உடனே இவன் தோண்டி எடுத்துகிட்டு வந்துடுவான். தோண்டி எடுத்து சுத்தம் கழுவி ஐஸில் வச்சு அதை துண்டாக வெட்டி அதை பீஃப்னு கொடுத்துருக்குறான். இப்படி மாட்டிட்டான். இப்படி தான் அவங்க கேட்டிருக்காங்க, இதை நேரடியாக நீ செய்து காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நீங்கள் 4 நாள் ஆகும். ஏன்னா யாராவது சத்தா தான் முடியும். சத்தவங்க அடக்கம் பண்ணால் தான் நாங்கள் தோண்டி எடுக்க முடியும்னா அப்படி வெயிட் பண்ணி பார்க்கணும். மனித சரீரம் அவ்வளோ டேஸ்ட்டாக. அதனால் நம்ம அதுபோல் ஆகாரம் அல்ல, நாம் தேவனையும் பரிசுத்தவான்களை போஷிக்கக்கூடிய ஆகாரம் செலுத்தக்கூடிய அல்லது விருந்து செலுத்தக்கூடியவளாக நாம் இருக்க வேண்டும். ஒரு அலைய சொல்லுகளையா, சத்தமாக சொல்லுகளையா. அந்தந்த சபையினுடைய விசுவாசிகள் அந்தந்த பரிசுத்தவான்களுக்கு ஆகாரம் விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருந்த அந்த ஊழியம் செய்கிறவர்களுக்கு தாராளமான ஆகாரத்தை கொடுக்கும். ஆண்டவரே சொல்கிறார் இல்லையா, நான் பசியாக இருந்தேன், எனக்கு என்ன செய்யலை, ஆகாரம் தரலேங்கிறார். ஒரு இடத்துல தந்திங்கிறார், ஒரு இடத்துல தரலேங்கிறார். ஆக இந்த மீனை நம்ம எதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்துறாருன்னா, நாம் அவர்களுக்கு அந்த பரிசுத்தவான்களுக்கு ஆகாரத்தை அல்லது விருந்து செய்து கொடுப்பதற்காக தேவன் நம்மை இந்த பூமியிலே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீரத்துக்குரிய பிரகாரமாகவும் தேவையை தந்து நம்மை வளர்த்தி வருகிறார். ஒரு சொல்களே லூயா. நீங்கள் எல்லா இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசே இந்த தேவனுக்கு 3 புருஷர்களுக்கு விருந்து வைத்ததுனால அந்த வீட்டில் ஒரு அற்புதம் நடந்தது. அந்த வயசான நாட்களிலும் தேவன் ஈசாக்கை கொடுத்தார். ஒரு அலைய சொல்களே லூயா. பைபிள் எங்கெல்லாம் பாருங்கள், நீங்கள் சாரிபாத்துடைய விதவை வீட்டில் அந்த எலியாவுக்கு அவள் ஆகாரத்தை கொடுத்தார். பஞ்ச காலம் தீருகிற வரைக்கும் அவளுக்கு ஆகாரம் குறை கிடையாது. அந்த பையன் மரித்து போன சூழ்நிலையிலும் அந்த கொடுத்த ஆகாரத்தினாலே அந்த மகனை ஜீவனோடு எழுப்பினார். உடலை சொல்லலே லூயா, கையில் சொல்லலே லூயா. இன்னும் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா கனப்பொருந்திய ஸ்ரீ போயிட்டு வருகிற எலிசாவை பார்க்கிறார், தேவ மனுஷன். அதனால் மாடியில் ஒரு வீட்டை கட்டி ஒரு டேபிள் வச்சு மேஜை குத்துவலுக்கு நாற்காலி படுக்க வச்சு கொடுப்போம் என்று சொன்னதுனால ரொம்ப வருஷமாக இல்லாத குழந்தை பாக்கியம் அவளுக்கு கிடைத்தது. ஒரு அலைய சொல்லலே லூயா. அந்த குழந்தை மரித்த போது மீண்டும் உயிரோடு எழுப்பினான். அலையில சொல்லலே லூயா. இந்த பைபிளில் நிறைய காரியங்கள். இப்போ எனக்கு நீங்கள் விருந்து தந்தால் சாட முடியாது, அதனால் எந்த வீட்டில் டீயை நான் குடிக்கிறது இல்லை. ஏன்னா இது எல்லோரும் கேட்குறதுனால அந்தந்த சபை விசுவாசிகள் உங்கள் வீட்டில் ஏதாவது நல்லது செஞ்சாங்கன்னா அந்த பாஸுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் என்ன செய்யுங்க, கொடுத்து விட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். ஒரு அலைய சொல்லலே இல்லையா. அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு செஞ்சிடக்கூடாது. ஏன்னா எனக்கு அது உங்களுக்கு தெரியும், நான் டீ கூட குடிக்க மாட்டேங்கிறது கம்பல் பண்ணி சிலர் டீ குடிப்பேன். ஆனால் அந்தந்த அது கனம் பண்ணும்போது என்னை போல் விரும்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு காலத்தில் நாங்கள் சாப்பிட்டோம், இல்லைன்னு இல்லை. முதல் சபையில் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சமையல் வேலையே கிடையாது. எல்லா விசுவாசிக்கிற வீட்டில் 2 நாள் முன்னாடி சார்கள் சொல்லிவிடு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. 7-10 கூட்டு வச்சு செய்வாங்க.
அந்த நாள் வேறு. இப்போல்லாம் நம்மளால் முடியாது. சரீரத்துக்கு ஏற்றபடி நம்ம நடக்கணும். ஒரு அலைய சொல்லலையா? அப்போ ஆகாரம் கொடுக்கணும். நீங்கள் இன்னும் பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு பெத்தானியா தேசத்துடைய லாசரு குடும்பம் ஆகாரம் கொடுத்தாங்க. ஆனால் இயேசு வசனம் என்கிற ஆகாரத்தை மரியாதை கொடுத்தார். ஒரு அலைய சொல்லலையா? அந்த ஆகாரத்தினால்தான் மரித்து போன லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். ஒரு அலைய சொல்லலையா? இதெல்லாம் நம்ம செய்யணுங்க. அதெல்லாம் நம்ம செய்ய மறந்துடுறோம். குடும்பங்களில் விசேஷங்கள் எதாவதுன்னா சரி நம்ம முதல் பங்கை ஊழியருக்காக கொடுப்போம். அந்த ஊட்டிக்கெல்லாம் போகும்போது ஃபோனுக்கு மேலே எனக்கு ஃபோன் வரும். நான் அதை எஸ்கேப் அப்போ தான் பார்ப்பேன். எனக்கு யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற அதனால கட்டாயப்படுத்தி ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா தேவையானதை கொடுத்து விடுவார்கள். உரலே சொல்லுகளே இல்லையா? கர்த்தர் அவளை ஆஸ்வதிப்பாராக. எனக்குன்னு சொல்லலை, எல்லாம் அந்த காலத்துடைய விசுவாசிகள் அப்படி இருந்தாங்க. பாரசமர்கள் இன்றைக்கு சில சபைகள் இருக்கத்தான் செய்யுது. செம்மந்தரைங்கிற சபை இருக்குது. ஓவர்ஸுடைய நான் போய் சொல்ல எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அங்கே கிறிஸ்தாஸ் பதனா ஊழிக்காரனை வீட்டில் சமைக்கவே விட மாட்டாங்க. ஒரு அலைய சுண்டலே இல்லையா? எந்த கூட்டமானாலும் அந்த வீட்டில் தான் சாப்பாடு விருந்து. ஆனால் அந்த குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்குன்னு காரணம் தேவன் எதை செய்தாரோ அதை அவர்கள் ஊழியத்திற்காக பரிசுத்தவான்களுக்காக செய்கிறபடினால அந்த குடும்பம் எல்லாம் 3 பேர் நல்ல விதத்தில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார். ஒரு அலைய சொல்லலே இல்லையா? ஆக ஊழியரை பராமரிக்கக்கூடிய எண்ணங்களாக நம்ம ஜீவிப்பது நல்லது. இயேசு அப்படி தான் இயேசுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த ஆகாரத்தை தருகிறார்? வசனம் என்கிற ஆகாரத்தை தந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனமே வளர செய்கிறவர் என்பதை நாம் பார்க்கணும். எபிரேயருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை வாசிங்க. காலத்தை பார்த்தார். ஆமாம், நீங்கள்லாம் என்ன இருக்கணும்ப்பா? போதகர்களாக இருக்கணும். போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களுடைய மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. என்ன ஆகாரமா நமக்கு தரக்கூடிய ஆகாரம்? பலமான ஆகாரம். உரலே சொல்களே இல்லையா? பலமான ஆகாரம், ஆகாரத்தை அல்ல. அதை நீங்க விரும்பல, மூல உபதேசத்தை விரும்பல. பாலை உண்ணத்தக்க ஆணியர்கள், பால் உண்ணுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறார். பலமான ஆகாரமானது நன்மை தீமையின்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். போதும். அப்ப என்னன்னா இன்னைக்கு தேவன் நமக்கு தரக்கூடிய ஆகாரம் பலமான ஆகாரம். ஒரு அலைய சொல்லலே இல்லையா? பாலை உண்ணக்கூடிய ஆகாரம் இல்லை. சில இன்னும் அந்த குழந்தையாத்தான் இருப்பாங்க. ஆக இந்த வசனம் என்கிற ஆகாரத்தை நமக்கு தராது. இந்த வசனத்தை ஆகாரம் தந்துட்டு நம்மிடத்தில் பல காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு அலைய சொல்லலே இல்லையா? இப்போ இந்த மீன் வாசலுக்கு நம்ம வருவோம். மீன் வாசல்னா அந்த மீன் வாசல் வழியாக மீனவர்கள் கலிலியா கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு திரும்பி வருகிற பழக்கம் அந்த வாசல் வழியாக. அதே யோர்தானுடைய மீன் அந்த வழி தான் போகணும். யோர்தானில் மீன் பிடிக்க போனால் அந்த வழி போயிட்டு அந்த வாசல் வழியாக வரணும். இந்த மீன் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எதை காட்டுகிறது? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது? மீன் ஆவிக்குரிய வகை என்ன காட்டுறது? ஆத்துமா. ஒரு சொல்களே இல்லையா? ஆத்துமா. நல்ல வேலை சொன்னீங்க. சிலர் சொல்லியிருப்பாங்க மீன் என்றால் என்ன? மீன் என்றால் மீனை வாங்கி அப்படி கட் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிடுவது மீன் அப்படின்னு சொல்லாமல் இருந்தீங்க. இன்னும் சிலர் சொல்லியிருப்பாங்க மீன் என்றால் அதை கட் பண்ணி நல்லா சென்ட்ரல் கிழித்து உப்பு மிளகாலாம் போட்டு எண்ணெயில் பொரித்து சாப்பிடுவது மீன். கொரோனா காலத்தில் மீன் வாங்கி ஊறுகாய் வச்சவங்க இருக்கிறாங்க. மீன் என்றால் ஊறுகாய் வைத்து சாப்பிடுவது மீன்.
மீன் அவர்கள் போய் கேட்டாங்கன்னா, மீன் என்றால் அது காய வச்சு கரவாடு பண்ணுவது மீன். மீன் என்ன ஆத்துமான்னு அர்த்தம். ஒரு அலையத்துங்களே இல்லையா? முதல் சபையில் இருந்து நானும் தரிசனம் பார்த்தேன். இவன் சொன்ன அதே படத்தில் தரிசனம் பார்த்தேன். பாஸ்டர் நிறைய மீன் நான் பிடிச்சேன். எனக்கும் அதே தரிசனம், அவரும் தரிசனம். அப்புறம் பாஸ்டர் ஆசாசியாக பிடிச்சு பார்த்தேன். அந்த முக பகுதி ஓந்தான் முகமாக இருக்குது, மற்றதெல்லாம் மீனாக இருக்குது பாஸ்டர். நானும் அதான் பார்த்தேன், சொல்ல பயந்தேன். சில ஆத்மா அப்படி தான் இருக்க போல தெரியுது. விசுவாசியாக இருக்கிறாங்க, அது முகம் மாத்திரம் எப்படி இருக்கு, ஓந்தான்மா இருக்கான். முழுமையாக விசுவாசி இல்லை. அப்படி நம்ம ஜீவியம் இருக்க விடக்கூடாது. ஒரு அலைய சொல்லலையா? அப்போ இங்கே இருக்கிற இந்த மீன் வாசல் என்பது எதுன்னா ஆத்துமாவை குறிக்கிறது. அப்போ நமக்கு என்ன வேணும்னா ஆத்தும பாரம் வேணும். ஒரு அலைய சொல்லலையா? ஆத்தும தாகம் வேண்டும். அதுதான் இந்த மீன் வாசல். ஒரு காலத்தில் நமக்கு ஆத்தும தாகம் இருந்துச்சு, ஆத்தும பாரம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நமக்கு இல்லை. ஆக அந்த இடிந்து போன அந்த ஆத்தும பாரத்தை, அந்த வாசலை நம்ம கட்டி எழுப்பணும். அல்லே சொல்லுங்களேயா? இந்த வாசலை நிற்கக்கூடியவர் யார் அப்படின்னா இயேசு. அவர் ஆத்தும பாரம் உள்ளவர். ஒரு அலைய சொல்லுங்களேயா? இப்போ நல்ல கவனிங்க. நம்ம மீன் பிடிக்கணும் நல்லா தெரியும். மீன் பிடிக்கல அந்த போட்டையும் அதையும் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க. வலைகளெல்லாம் அங்கேயே வச்சுட்டு அவங்க வந்துடுவாங்க. பேதுரு அழைக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அங்கேயே விட்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, இப்போல்லாம் அந்த எலக்ட்ரிக் போட்டு வண்டி கிண்டை வச்சு கொண்டு போகிறாங்க. அன்றைக்கி அப்படி இல்லை. அந்த எருசலேமுடைய அந்த வழியினால் நடந்து போவாங்க. அவங்க அந்த பாத்திரம், இன்றைக்கி மீனவர்கள் பாத்திரம் வச்சுருக்காங்க இல்லையா, பாத்திரம் வைத்திருப்பார்கள். காலி பாத்திரமாக தான் போவாங்க. ஆனால் வரும்போது பாரத்தோடு வருவார்கள். உடலை சொல்லுங்களேயா? ஏன் அப்படின்னா மீனை சுமந்துட்டு வருவாங்க. போகும்போது லகுவாக வந்துடுவாங்க. அந்த மீனை சுமந்து வரும்போது அவங்களுக்கு பாரமாக என்ன செய்வாங்க, அப்படியே பார்த்துருக்கீங்களா? அந்த பாத்திரத்தில் இந்த குளச்சலில் பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் அப்படி வச்சுருப்பாங்க. அப்படியே வருவாங்க. அதே போல் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆலயத்துக்கு வரும்போது போகும்போது ஆத்தும பாரத்தோடு போகணும். உடலே சொல்லலையா? கையில் சொல்லுங்களையா? அப்போ இயேசு வந்து ஆத்தும பாரம் உள்ளவராக இருந்தார். நல்ல கவனிக்க. அவர் பூமிக்கு வர வேண்டிய தேவையோ அவசியம் கிடையாது. அது தேவையே கிடையாது. அவர் எதற்காக வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கத்தான் இந்த உலகத்தில் வந்தார். அப்போ ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக வந்தார். அந்த ஆத்தும பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்தார்? வந்தார். நல்லவர்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தார். ஒருவராக கெட்டு போக எனக்கு சித்தம் இல்லைன்றார். இந்த பூமியில் எத்தனையோ பேரை ஆதாயப்படுத்தினார். அதற்காக பாடும் ஆத்தும ஆதாயம் செய்யும்போது பாடுகள் வரும், சோதனைகள் வரும், குற்றம் சுமத்துவார்கள், பரிகாசங்கள் வரும், எல்லாம் வரும். ஆண்டவரை என்னென்னவோ பேர் வச்சு கூப்பிட்டாங்க. ஆனால் தன்னுடைய ஊழியத்தில் கண்ணும் கருத்துமாக சிலர் ஏற்றுக்கொண்டாங்க, சிலர் ஏற்றுக்கொள்ளலை. சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்படலை. சொந்த ஜனம் கூட ரட்சிக்கப்படலை. சிலுவையிலும் ஒரு கல்லனை ஆதாயப்படுத்தினார். உடலே சொல்லலையா? அந்த சிலுவையில் போட நோக்கமே ஆத்தும பாரம் தான். ஒரு கல்லனை இன்றைக்கு என்னோடு கூட நீ என்ன செய்வாய்? பரதேசில் இருப்ப என்று ஆத்தும பாரத்தோடு ஆத்துமாவை சம்பாதிப்பதற்காக நான் காணாமல் போன இஸ்ரவேலுக்காக வீட்டுக்கு அல்லவா வந்தேங்கிறாரு. இன்றைக்கும் பிதாவுடைய வலது பரிசத்தில் ஆத்தும பாரத்தோடு கூட அவர் இன்றைக்கு நமக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக அவள் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உடலே சொல்லலையா? அப்போ அந்த வாசலை நிற்கக்கூடியவர் ஆத்தும பாரம் உடையவர். இன்னைக்கு நமக்கு ஆத்தும பாரம் இருக்கிறதா? ஆத்தும தாகம் இருக்கிறதா? போன வாரத்தில் கேட்டோம், மெய்ப்பெண் குட்டி போடுவானா ஆடு குட்டி போடுமா? சொல்லுங்கள், எது குட்டி போடுவான்? ஆடு தான் போடும். ஆனால் சில நேரம் மெய்ப்பெண் கஷ்டப்பட்டு சில குட்டி போட்டாலும் அது குட்டி காணாமல் பண்ணிடுவாங்க. ஆக இங்கே மீன் தான் என்ன செய்யும்? முட்டையை போடும், குட்டியும் போடும் சிலது.
ஆக மெய்ப்பனுடைய அந்த பாரத்தை அறிந்து, தேவனுடைய பாரத்தை அறிந்து விசுவாசிகள் ஆத்தும பாரத்தோடு இருந்து ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற இந்த வாசல் நமக்கு கற்று தருகிறது. ஒரு அலே சொல்லலையா. அதனால் ஒரு கதை வாசித்தேன், நடந்த சம்பவம் இல்லை. அந்த கதையில் என்ன இருக்குன்னா, ஒரு கோழி பண்ணைக்கார் இந்த கோழிகளெல்லாம் சரியான முட்டை போடு, கதை தான், நிஜமாக நினச்சிடாதீங்க. அப்போ அந்த கோழிகளெல்லாம் அழைத்து சொன்னாரா, நான் டெய்லி இவ்வளோ தீட்டி போடுவேன், ஒரு நாளுக்கு ஒரு முட்டை தந்துடணும், தரலைன்னா உங்களுக்கு கசாப் பண்ணிடுவேன், உங்களை இன்னும் குருமா பண்ணிவிடுவேன், பிரியாணி பண்ணிவிடுவேன்னு அவர் சொன்னாராம். அப்போ எல்லாருக்கும் சமமான ஆகாரம் போட்டால் ஒரு மாதத்தில் ஏறத்தாழ எல்லா கோழி 30 முட்டை போட்டுச்சான். ஆனால் ஒரே ஒரு கோழி 4 தான் போட்டுச்சான். பக்கத்தில் போய் எல்லோரும் கரெக்டாக இருந்தாங்க, நீ மாத்திரம் நீ போடாமல் இருக்கிறிய, 4 தான் கொடுத்துருக்குறிய அப்படின்னா, என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நான் சேவை கோழி, அதனால் இதுக்கு மேலே கஷ்டப்பட்டு தான் 4 போட்டிருக்கிறேன், இதுக்கு மேலே ஒன்றும் ஊழியக்காரனுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி இருக்க. ஆடுகளோ மீன்களோ ஆத்துமா சம்பாதிக்கிறது இல்லை. ஆக தேவ பிள்ளைகள் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு அலைய சொல்லுகளே இல்லையா. அந்த பாரம் உண்டாகணுங்க. முதலாவது அந்த பாரம் உண்டாகும். அந்த பாரம் இல்லை. ஒரு விசுவாசியின் சபையில் ஆத்துமா இல்லைன்னு அவங்க வாயில் சொல்லவே கூடாது. அது அவங்க தான் காரணம். ஆத்துமா இல்லைன்னா அவங்க போய் என்ன செய்யணும், ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொண்டு வரணும். சில இடங்களில் அப்படி வர ஆத்துமாவையும் கெடுத்துருவாங்க. ஏன் கெடுத்துருவாங்கன்னா, அவங்கள போஸ்டிங் போயிருமே, அதிகாரம் போகமே. நம்ம சபையில் நிறைய சபையில் அப்படித்தான் நடந்துட்டுருக்கு. வரக்கூடியவங்கள வீட்டுக்கு போய் ஏதாவது சொல்லி அவங்கள வராத அளவுக்கு, ஆனால் அவங்க வருவாங்க, அவங்கள வராத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை காரியங்களும் செய்து வருவார்கள். ஒரு அலைய சொல்லலே இல்லையா. நான் தியானிக்கும் போது இப்படி பார்த்தேன், ஆண்டவரை ஒரு வேளை நாய் தீர்ப்பு நல்ல ஏதாவது பார்த்து, நீ எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ண, நான் ஒரு 5 ஆத்மா. அப்படியா, இன்னும் சிலருக்கு நான் ஆத்மா ஆதாயம் பண்ணலை, ஆத்மா சர்ச்சை விட்டு வெளியே அனுப்புவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. உடலே சொல்லலே இல்லையா. ஆக இந்த வாசல் என்பது ஆத்மாவை சம்பாதித்துக்குள்ள பாரம் ஊழியக்காரர் மாத்திரமல்ல, விசுவாசிகளை சேர்ந்து ஆத்மா சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்கிற பாரம் நமக்கு உண்டாகணும். ஒரு அலைய சொல்லலே இல்லையா. எனக்கு கிரேஜுவேட் சர்வீஸ் நடந்தது இந்த விஜயதலா மண்டபத்தில் தான். அதுதான் எனக்கு கிரேஜுவேட் சர்வீஸ் இருந்தது. ஆனால் எனக்கு முந்தின கிரேஜுவேட் சர்வீஸுக்கு எல்லாம் அந்த கன்வர்ஷன் கூட்டத்துக்கு வந்தாங்க. அப்புறம் ஒரு தகப்பனார் பேர் தான், 2 பேர் தகப்பனும் மகனும் இறந்துட்டாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன செஞ்சாருன்னா, அன்றைக்கி டேபிள் மேலே தான் படுக்கணும், அந்த பையனை மேலே படுக்க வச்சு இவர் கீழே படுத்துட்டார். அப்போ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் போய் ஏன் இப்படி பண்ணுறீங்க நீ. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, என் பையன்தான் ஆனால் அவர் ஊழியக்காரன், அதனால் அவன் மேலே படுக்கணும், அதனால தான் நான் கீழே படுத்தினார். அப்படியே விடிய நான் பேசும்போது அவர், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை என்கிட்ட சொன்னார். நான் என்னுடைய அனுபவம், அவர் சொன்ன கதை, அவர் முடிவெற்ற கடைக்கு போவாராம். போகும்போது அவர் சொல்வாரா, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், எங்கள் சபைக்கு வாங்க அப்படி சொன்னாராம். இவர் பூர்ண அதுக்கு எதிராக செயல்படுகிறவர். இவர் அவரை திட்டிகிட்டே இருக்கிறன்னா, அவர் நல்ல வேலை செய்கிறதுனால அந்த கடைக்கு போகாமல் இருக்க முடியல. வருஷ கணக்காக சொல்லியிருக்கிறான். ஒரு நாள் பார்த்தாரு, இந்த மனுஷன் நம்ம விடுற மாட்டார், ஒரு நாள் போய் தான் பார்ப்போம், இவருக்கு வேண்டி நம்ம சபைக்கு போவோம் அப்படின்னு போன உடனே பரிசுத்தனுடைய அபிஷேகம் அன்றைக்கி ஊற்றி இருக்கிறார். ஒரு அலைய சொல்லலே இல்லையா. பொண்ணுகள் இந்த செய்தி கேட்பார், அவங்க சபையில் நடந்த சம்பவம் தான். அல்ல அவர் நித்திரை அடைந்தார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணி குடும்பங்களை ரசிக்கப்பட்டு அந்த சபைக்கு மூப்பனராக மாற்றிருக்கிறாருன்னா அவர் செய்த ஆத்தும ஆதாயம். ஒரு அலைய சொல்லலே இல்லையா. இப்போ அவங்க இருக்கிற அந்த பாரம் நமக்கு என்ன செய்யணும். எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். காலேஜ் பசங்களுக்கு கூட நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணணும், அவங்க கூட சேர்ந்து ஊர் சுத்தரக்கூடாது, வாங்க வந்து பாருங்கள். ஒரு அலைய சொல்லலே இல்லையா.
ஒரு சண்டே வாங்க என்று நீங்கள் அந்த வேலை செய்கிற இடத்துல சொல்லி பாருங்க. உடனே வரமாட்டாங்க. இயேசு கிறிஸ்து நாட்களில் நிறைய பேர் வரல. ஆனால் சொல்லும் போது ஒரு நாள் வருவார்கள். ஒரு அலையா கர்த்தர் தொடுவார். அதுதான் ஆத்மா பாரத்தோடு தேவ பிள்ளைகள் இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அது இருந்தது. யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான நல்ல கவனிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தன். அப்ப எதற்காக இயேசு வந்தாருன்னா, ஒருத்தனும் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பணும், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. ஆக இந்த ஆத்தும பாரம் நமக்கு உண்டாகவே. ஆத்தும பாரம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 2 பேதருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. 2 பேதர் 3ஆம் அதிகாரம். இப்போ இயேசு ஏன் வரலங்கிறதுக்கு ஒரு பிரச்சனை. அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தின் நிமித்தம் தாமதமாயிராமல் அங்கதான் அதுக்கு தான் தாமதம் பண்றாரு. ஒருவனும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அவர் நீடிய பொறுமை. ஒரு அலை சொல்லுகளே. ஆண்டவருக்கு என்னன்னா எல்லாரும் மனம் திரும்பணும். அதனால தான் அந்த வருகை தாமதித்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் கெட்டு போகக்கூடாது, மனம் திரும்ப வேண்டும். ஒருவனாகிலும் கெட்டு போகாமல் அந்த நித்தியத்தை அடையணுங்கிற ஆத்ம பாரம் இன்றைக்கும் அவருக்கு இருக்கிறது என்பதை அறிந்து தேவ பிள்ளைகளாக நமக்கு எங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் அந்த ஆத்ம பாரம் உண்டாகணும். ஒரு அலை சொல்லலையா. வேலை செய்ய இடத்துல நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக இன்னும் இந்த 1.5 மாதத்திற்குள்ளாக உங்கள் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு நிருபத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், பவுல் சொல்ல பாருங்க, நான் பிரதானமான சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும். ஆமா, எல்லா மனுஷன் ஒருத்தவங்க இன்னாருக்கு எல்லா மனுஷர்களுக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களை பண்ண வேண்டும். நான் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலங்கம் இல்லாமல் அமைதுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக நம்ம தேசத்தின் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகள் யாவருக்காகவும் செய்ய வேண்டும். ஒரு அலை சொல்லுகளே. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இந்தியா ரட்சிக்கப்படணும், என்னுடைய குமரிமன் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் என்கிற எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் என்கிற ஆத்ம பாரம் உள்ளவர்களுக்கு கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் 11ஆம் அதிகாரம் 1ஆம் எல்லாம் தெரிந்த வசனம் தான். உடைய ஆகாரத்தின் என்ன செய்ய தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்கள் பின்பதன பலனை காட்டு. ஜபத்தை தான் சொல்கிறார். எங்கள் அம்மா இருக்கிறாங்கன்னா எனக்கு 18 வருஷமாக ஜபம் பண்ணாத ஆட்டு. அது ஏற்கனவே நம்ம சாட்சியிலெல்லாம் இருக்குது. சபை கதவெல்லாம் ஒடிக்கிற வேலை, அந்த மாதிரி வேலை 24 மணி நேரம். நம்ம விடிய காலமாக அது குடிக்கலன்னு கை கால் நடுங்கும். 8 நாள் 10 நாள் கிளப்புக்கு போனவானா எங்கள் அம்மா 18 வருஷமாக அந்த ஆகாரத்தை தண்ணீர் மேலே போட்டதுனால. ஒரு அலை சொல்லலையா. எனக்கு நானும் ரசிக்க, என் தம்பியும் ரசிக்க, சாமன தலைவராக இருக்க, இன்றைக்கி அமெரிக்காவில் 2 மாதமாக பயணமாக இருக்க. இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா எங்கள் அம்மாவுடைய ஆத்ம பாரம். ஒரு அலை சொல்லலையா.
என் குடும்ப சந்ததிகளில் எல்லோரும் நேற்று ஒரு வால் போஸ்ட்டில் பார்த்து ரொம்ப ஆச்சரியம். எங்கள் அண்ணன் பையன் தான், பெரியம்மா பையன், அவங்கெல்லாம் இதற்கு எதிர்பார்க்குறாங்க. அது 2 பசங்களும் அப்படி அந்த இதில் ஸ்டேட்டஸில் பார்த்தேன். ஆராதனை பார்த்தோன்னே எனக்கு அவங்க பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, சின்னதில் பார்த்தேன். அவங்கெல்லாம் கோயம்புத்தூரில் இன்றைக்கு ஒரு சர்வீஸில் ஆராதனை பண்ணுறாங்க என்பதை பார்க்கும்போது அன்றைக்கி எங்கள் அம்மா விதைத்த விதை ஒரு அல்லேலூயா. அது எவ்வளோ மகிழ்ச்சி பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஆத்தும பாரத்தோடு இருக்கணும். யாராகிலும் நம்ம சத்தியத்தை சொல்லி இந்த மீன் வாசல் என்பது இயேசுக்குள் இருக்கிற ஆத்தும பாரத்தை போல நமக்குள் ஆத்தும பாரம் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இப்போ எசேக்கியேல் சொல்கிறாரு 38:7 நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த கூட்டத்தை என்ன செய்ய, உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நீ ஆத்ம ஆதாயம் பண்ணு, நீ அவருக்கு காவலனாக இருங்கிற. நமக்கு வேலை அந்த நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களே ரட்சிப்புகளாக நடத்தணும், சத்தியத்தை சொல்லணும். ஆக நீ ஆயத்தப்படு, முதல்ல நீ அந்த அனுபவத்திற்குள் வா, உன்னோடு சேர்ந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவனுக்காக காவலனாக இரு. என்ன அந்த ஜபத்தில் இறந்து அந்த ஆத்துமாவுக்கு பாரமாக ஜபம் பண்ண அந்த ஆத்துமாவை கத்த கொண்டு வருவார். அல்லேலூயா. எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஊழியர், என் பேர் ரவிராஜா, அவர் ரவிக்குமார், அவர் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணார். அன்னிலேருந்து என்ன தீர்மானம் வச்சுருப்பேன், ஒரு ஆளுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா சர்ச்சுக்குள்ளே வருகிற வரை எத்தனை வருஷம் ஆனாலும் அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா. அந்த ஜபத்தை விடக்கூடாதுன்னு அப்படி நாங்கள் அந்த நாளில் ஆத்தும ஆதாயம் பண்ணிட்டோம். ரட்சிக்கப்பட்ட உடனே பார்ஸை நாங்கள் பார்க்குறதே இல்லை. உடனேயும் ஆத்தும நான் வளர்ந்த இடம் பாலடா. இப்போ எப்படின்னு தெரியாது, பார்ஸுக்கு அந்த வேலை கொடுக்க மாட்டோம். அப்படியே நாங்கள் அந்த சர்ச்சு முடித்த உடனே சாப்பிடவும் மாட்டோம். அப்படியே ஆத்தும ஆதாயம் பண்ணி ஞானஸ்தானம் கொடுக்குற அளவுக்கு தான் அந்த பாஸ்ட்டுக்கிட்ட கொடுப்போம். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. எங்கள் சாந்தூர் சபை அப்படி தான், அப்படியே போவாங்க. இப்போ இஸ்ரவேல் சபை அப்படி இருக்கு, அதுவும் அப்படி தான். அவங்களே பாஸ்டர் வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க என்று கூப்பிட்டு ஆத்தும ஆதாயம் செய்கிறவள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு அல்லேலூயா. பழைய காலங்களில் அப்படியே சர்ச்சை முடிச்சோன்னா ஒரு கிராம பகுதி போவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஆகவே மீண்டும் அந்த இடிந்து போன, தகர்ந்து போன, சுட்டெரிக்கப்பட்ட அந்த ஆத்தும பாரம், அந்த வாசல்கள் நம்முடைய ஜீவிதத்தில் கட்டப்படணும். ஒரு அல்லேலூயா. அந்த பாரங்கள் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். லூக்கா சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மாளும் போதுன்னா மறிக்கும் போது அல்லது வருகையில் வரும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே, எந்த வீடு? பரலோகராஜ்ய வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருள்னால சிநேகிதரை சம்பாதித்து. நிறைய பேர் அப்படியும் பண்றாங்க. அநீதியினால உலக பொருள்களினாலே சிநேகிதரை சம்பாதியுங்கள். ஒரு அல்லேலூயா. ஆத்தும் எந்த வகையாகிலும், ஜபங்களிலாகிலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்கவில்லை என்றாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணி ஆத்துமாவை ஆதாயம் பண்ணவே. ஒரு அல்லேலூயா. ஆமாம், அனைத்தையான அதை அடைந்து போகிற அந்த பொருட்களினால அவங்களை ஹெல்ப் பண்ணி அவங்களை நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்யலாம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம நித்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வெறுங்கையால் போக முடியாது. ஆத்தும ஆதாயத்தை நாம் செய்ய வேண்டும். நீதிமொழியில் வாசித்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீக்கிரமாக வாசிக்கும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். நல்ல கவனிங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன். ஒரு அல்லேலூயா. ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினா யாருன்னா ஞானமுள்ளவன். அவனை தான் ஞானங்கிறார். எவ்வளோ நம்ம டிகிரி முடித்தாலும் ஆண்டவன் ஞானவன் சொல்ல மாட்டான். ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். அதுதான் இந்த மீன் வாசல் காட்டுகிறது. ஆத்தும பாரம் உள்ளவர் வாசல் படியிலே நிற்கிறார். ஆத்தும பாரம் உள்ளவர்கள் சபைகளில் இருந்து ஆத்துமாக்களை
சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஆத்துமாக்களை நாம் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய தீர்மானங்கள், அந்த அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படும். ஒரு ஆத்துமாவை கொண்டு வந்தார். அது எத்தனை தேவன் அதன் மேலே கனம் வைத்து அந்த குடும்பங்களை ஆஸ்வதிப்பார். ஆத்துமாவை சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் நமக்கு உண்டாகணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு இல்லையா, முதலாவது நம்ம ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும். நம்ம ஆத்துமா முக்கியம். அப்படி ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட சபைக்கு வரோம். ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கா, நானும் தன் எடுத்திருக்கோமா, பரிசுத்தாவி எடுத்திருப்ப அபிஷேகம் இல்லை. அப்போ நம்ம முதலாவது ரட்சிக்கப்பட்டு தான் அதுக்கு பின்னாடி இந்த அனுபவத்தை சொல்லி அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டு சொல்றாருல்ல, ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினார் லாபம் என்ன? உலகமே ஆதாயம் பண்ணிக்கலாம். அது ரெண்டு வகை சொல்லலாம். உலகத்தினுடைய எல்லா நிலபுலங்களையும் ஆசைகளையும் ஆதாயம் பண்ணிக்கலாம், அல்லது உலகத்தையே கத்தருக்காம ஆயத்த பண்ண, ஆனால் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஒரு அல்லேலூயா. முதலாவதாக நீங்க உங்களுக்காக உங்க குடும்பத்தையும் ஆதாயப்படுத்தி பழகணும். உங்க குடும்பத்திற்கு சொல்லிட்டா வரமாட்டேன், சொல்லிட்டே இருக்கணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். தேவன ஆத்துமாக்களை ஏற்ற வேலையில கொண்டு வருவார். கைகளை ஒரு தலை சொல்லுங்களேலூயா. ஆகவே தேவனுக்கு பிரியமான அந்த பாரமுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அங்கே 3ஆம் வசனத்தை கூட வாசிங்க. தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை நல்ல எந்த ஞானவான்கள்? ஆத்துமாவை ஆதாய பண்ணுகிற அந்த ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பாங்க. உடலை சொல்லலேலூயா. எந்த ஞானவங்கள்? ஆத்துமாவை ஆதாயப்படுத்தக்கூடிய ஞானவான்கள், தங்கள் ஆத்துமாவை ரட்சிப்பின் பாதையில் நடத்தக்கூடிய ஞானவான்கள் ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல அவர்கள் ஒளி வீசி அவர்கள் பிரகாசிப்பார்களாம். ஒரு அல்லேலூயா. கையில் சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. சில இடங்களில் ஆத்துமா இல்லைன்னா சபையார் அப்படி ஜெபித்து ஆத்துமாக்களை பெற்றுக்கொண்டுக்கிற அநேக சாட்சிகளை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் கதறினேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனங்களுக்குள்ளாக இந்த பாரத்தை ஏற்படுத்தணும். அவங்க ஆத்துமா ஆதாயம் செய்யணும். இந்த மீன் வாசலுடைய ஆவிக்குரிய சத்தியங்களை நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று அவர் கற்றுத்தருகிறார். அவர் கற்றுத்தந்தது தான் உங்களுக்கு நான் போதிக்கிறேன். ஒரு அல்லேலூயா. அதிகமாக படித்தவன் இல்லை என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். நைட் ஸ்டாண்டில் 3 வருஷம் பைபிளே படிக்க தெரியாது. இப்போ உட்கார்ந்து அவர் தருதை தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறேன். அவர் தராததை நான் ரொம்ப திக்குவாய் மந்தனவன் எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் பேசவே எனக்கு விளங்காதுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது அவர் இதை கற்றுத்தருகிறார். ஒரு அல்லேலூயா. டைரியும் பேனாக தான் இருப்பேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு 7 நாள் ஆனாலும் ஒரு செய்தி நமக்கு வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் தந்து அது முழங்கால் ஜபத்தினால் அப்படி பண்ணும்போது தான் சில காரியங்களை அப்படியே ஆண்டவர் பேசும்போது தான் அந்த செய்திகளை நமக்கு, அதை எதற்காக? நமக்காக, உங்களுக்குள்ளாக அந்த ஆத்தும பாரத்தை உண்டு பண்ணி ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக ஒரு ஏவுதலை, உந்துதலை உங்களுக்கு தரும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதில் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை வாசிங்க. சகோதரன் உனக்கு விரோதமாய் இங்கே சொன்ன அங்கேயே சொல்ல, இது ஒரு ஆத்துமாதாயம் தான். ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் சொன்னார், அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்து எல்லாருக்கும் முன்னாடி சொல்லக்கூடாது. அப்படியே பிரசங்கத்தில் அப்படியே இருக்கக்கூடாது. நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவனுக்கு நீ தப்பு பண்ணிட்டப்ப அப்படி உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை
ஆதாயப்படுத்திக் கொள்ளலாமா? ஒரு அலே சொல்லலையா? அவன் அப்படி குற்றவாளியா, டே நீ லாக்கிலன்னு சொல்லாம, இப்படி செய்து தவறு, நீ பிறப்பு தவறு, தனித்திருக்கிற நேரத்தில் யாருக்கும் தெரியாம அட்வைஸ் பண்ண அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். இல்லைன்னா சொல்றாரு கீழே, அவன் செவி கொடாமல் போனார். 2-3 சாட்சிகளோட வாக்கினாலே எல்லா சங்கீதம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னோட கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனார் தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடுக்காம போனால் அஞ்ஞானி போலவும் மாயக்காரனை போல இருப்பானா? ஒரு அலை சொல்லலையா? சிலர் வந்துடுவாங்க, சிலர் வரமாட்டாங்க. இருந்தாலும் அப்படி விட்டுரு அவனை. ஆனால் பிரயாசப்படு. ஒரு அலை சொல்லலையா? ஆத்துமாவை சம்பாதிப்பதற்கு வசனத்தின்படி நீ என்ன செய்ய? நீ சரியாக செய்யணும். நீ சர்ச்சுக்கே வரதுக்கு லாக்கி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வைக்காம, அவன் என்ன தவறு செய்தான் என்பதை தனித்திருக்கும் போது சொல்லி அந்த ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி கொள்ள வேண்டும். அல்ல சொல்லுங்களேயா? 1 கொரிந்தியர் நிருபத்தில் 9ஆம் அதிகாரம் அதில் 19ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நான் ஒருவருக்கும் பவுல் சொல்ற பாருங்க, நான் ஒருத்தனுக்கு நான் நியாயப்பிரமாணத்துப்படி அடிமைப்பட்டது கிடையாது. அப்படி வாழ்ந்தவன் நான் அடிமைப்படாமல் இருந்தோம் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் நான் அடிமை ஆக்கிட்டேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கும் நியாய பிரமாணத்திற்கு ஆனே போதும். அவன் சொன்ன எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு எப்படியும் என்னை அடிமைப்படுத்த என்னுடைய நோக்கம் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஒரு அலை சொல்லுங்களேயா? ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும். அதுதான் இந்த மீன் வாசல் ஆத்துமாவை குறித்துதான ஒரு அனுபவத்தை கற்றுத்தருகிறது. நான் ஒரு முறை எங்கள் ஊரில் கூட மீனை பாத்திர ஒரு ஆவிக்குறியை செய்து அன்றைக்கி ஆண்டு தந்தார். அதை நான் பிரசங்கித்தேன். கர்த்தர் சித்தம் பண்ணால் இன்னொரு முறை நாம் பார்ப்போம். அதை பிரசங்கித்த உடனே சபையார் எல்லாம் வந்துட்டு அதில் ஒரு அம்மா இருந்து போயிட்டாங்க. செல்லம்மான்ட்டு பாஸ்டர் பிரதர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் இன்னொரு தடவை பண்ணணும், இது நல்லா இருக்குன்னாரு. ஆனால் அன்றைக்கெல்லாம் நான் டைரியில் எழுதுறதில்லை. அதே பிரசங்கத்தில் நான் சாரூரில் செய்தேன், ரொம்ப வருஷம் கழிச்சு செய்தேன். அங்கேயும் சொன்னாங்க, இந்த பிரசங்கத்தை நீங்கள் மறுபடியும் ஆனால் இந்நாள் வரை செய்தது இல்லை. ஒரு அலைய சொல்கலையா? அதில் நல்ல ஒரு ஆவிக்குறியை செய்து தந்தார். மீண்டும் அமரணும். ஆகவே இங்கே சொல்லப்படுகிற இந்த மீன் வாசல் என்பது ஆத்தும பாரத்தை ஆத்தும தாகத்தை நமக்கு ஏற்படுத்தணும். ஒரு அலைய சொல்கலையா? அப்போ ஆண்டு சம்மதில் கேட்கணும், எனக்கு ஆத்தும பாரத்தை தாங்கப்பா, எனக்கு ஆத்தும தாகத்தை தாங்க, உமக்குள் இருக்கிற ஆத்தும பாரத்தை தாங்க, உமக்குள் இருக்கிற ஆத்தும தாகத்தை தாங்க என்று சொல்லும்போது தேவன் அந்த காரியங்களை நமக்கு செய்த இந்த ஆத்துமாக்களை நம்ம கணக்கில் அநேகரை கொண்டு சேர்க்க இயேசு வல்லவராக இருக்கிறார். ஒரு அலைய சொல்லலையா? ஏற்கனவே சில சாட்சி சொல்லியிருப்பேன். உங்களுடையனாலும் சார்வரானாலும் ஒரு அம்மா வந்து கால் முழுவதும் அழுகிருந்துச்சு, கால் முழுவதும் அழுகிருந்துச்சு. அப்போ சபையார் தான் சொன்னாங்க, அந்த பாஸ்டர் வந்திருக்காரு ஜோமன்னு அவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுனால அவர்கள் என்னை தேடி வரும்போது நானும் மனைவி வீடு சந்திக்க போயிட்டோம். இரவு 10 மணிக்கு நாங்கள் அப்படி போகிறோம். நம்ம காலில் வீங்க அழகி இருக்கு. அவங்க மாந்தரை பார்த்துருக்காங்க, பல ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. இனி இது வலி கிடையாது, காலே எடுக்கக்கூடிய சூழ். இந்த இடம் வந்து பானாங்கோணம் என்கிற அந்த ரோட்டோரம் அந்த வீடு இருந்துச்சு. அந்த பொண்ணு எனக்கு ரசிக்கப்பட்டு தற்கொலைக்கு நேரம் மனைவி தான் ஆத்துமாதயம் பண்ணி இன்றைக்கி சியோன் நகரில் இருக்கா. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அந்த ஜோமணி என்ன எடுத்து இந்த காலை யாரும் தொட மாட்டாங்க, அவ்வளோ வாடை. அப்படியே நான் ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு வாங்க மாட்டேன், நடக்கவே முடியாது. எப்படி விசுவாசமாக சொல்கிறவாங்க. வெள்ளிக்கிழமை வந்தாங்க.
வெள்ளிக்கிழமை நடந்தேன்னா முடியாது, அப்படியே அழுகி விழுகிற மாதிரி இருந்துச்சு. அன்றைக்கி இருக்கிற அந்த சபையார் என்ன நினச்சாங்கன்னா, பாஸ்டர் பேர் கெடுக்க கூப்பிட்டு வந்திருக்கிறாரு, இது எங்கே போய் சரியாகும்னு அவங்க நினச்சாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கும் போது திடீர்னு ஒரு வார்த்தை வருது. நான் தீர்க்கதரிசி இல்லை, திடீர்னு ஒரு வார்த்தை வருகிறது, 15 நாளுக்குள்ளாக இந்த கால் உங்களுக்கு அடியாளம் இல்லாமல் நடப்பதற்கு பலன் தருவார். ஒரு சொல்லலையா? எப்போவாவது ஆண்டவர் பேசுவார், எல்லா நேரம் பேச மாட்டார். அதனால் பாஸ்டர் எனக்கு என்ன சொல்கிறான்னு கேட்கக்கூடாது. கர்த்தர் சொல்லும்போது நம்ம சொல்கிறோம். அதே அவங்கெல்லாம் விசுவாசிகள் எல்லாம் இது என்ன நடக்கும்னு நினச்சிருக்கும் போது கரெக்டாக அந்த 15 நாள் இருக்கிற அடையாளம் தெரியாமல், அந்த காலில் அது வந்ததா என்று தெரியாமல் கர்த்தர் அற்புதங்களை செய்யும். ஒரு சொல்லலையா? அப்படியே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும். அந்த ரூட்டை காமிச்சு சபைக்கு சொல்லணும். பைபிள் இருக்கு இல்லையா? சபையிலே சொல்லி நம்ம அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக்கலாம். உங்களெல்லாம் அப்படி தான். நானும் மனைவி அவங்க அக்கா வீட்டுக்கு வந்து இரவு 10:30 மணிக்கு நான் வீட்டுக்கு போகிறேன். வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அது யாக்கோபின் குடும்பம், மனைவி அண்ணாபாய், அவங்கெல்லாம் ஆத்துமா பாரம் எங்களை அப்படி கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து வீட்டில் வந்து, பாஸ்டர் அன்றைக்கெல்லாம் அந்த ஃபோன் வசதி கிடையாது, இந்த மாதிரி ஃபோனு பாஸ்டர். அவர் யாருன்னா ஒரு அம்மன் கோயிலை கட்டின ஒரு பூஜாரி மணி. அவங்கள எல்லா டாக்டர்களும் கைவிட்டுருக்குறாங்க. எனக்கு தெரியாது, அவங்க ஒன்றும் சாப்பிட முடியாது, ஒரு பொருள் சிலை மாதிரி கல் மாதிரி படுத்துட்டுருக்காரு. நானும் அந்த நேரத்தில் மனைவி விட்டு நான் மாத்திரம் போனேன். சரி, அந்த ஆத்துமா பாரம் போனேன். அந்த தெருக்களில் போகும்போது அங்கே வீட்டில் குறி சொல்கிற சவுண்டு கேட்டுச்சு. சரி, அதையும் மீறி ஏசுண்டத்தான் ஜெயின்னு சொல்லிட்டே போனேன். அந்த வீட்டாரெல்லாம் படுத்துருக்காங்க, சுற்றிலும் அந்த விக்கிரங்கள் ஃபோட்டோ. நான் அதெல்லாம் கவனிக்கலை. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவங்க அசையாமல் இருக்க எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், அதாவது இவங்க கூப்பிட்டு வந்திருக்கிறாங்கன்னா என்ன நீங்கள் நம்பக்கூடாது, இயேசுவை நம்பினால் சுகம் தருவார். ஒரு சொல்லலையா? சில நேரம் அப்படி நினைப்பேன், பாசு வந்தா அப்படின்னு. அதனால் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது, அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நான் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போய் உடனே அவருக்கு ஒரு ஜெபம் பண்ண உடனே அவர் சாப்பிட எதாவது கொடுங்க, எழும்பி 2 இட்லி சாப்பிட்டார். ஒரு சொல்லலையா? அப்போ ஆத்துமா அந்த ஆதாயம் பண்ணியாச்சின்னு அர்த்தம். நான் மறுநாள் அந்த வீட்டுக்கு போகிறேன், ஒரு ஃபோட்டோ கிடையாது. நம்ம சொல்லலை, தூக்கி எல்லாம் ஆற்றுக்கு போட்டார். ஆனால் ஃபுல்லாக ரெடி ஆகலை. நான் என்ன செய்தேன்னா ஒரு வண்டியை வச்சு சர்ச்சுக்கு விட்டு போனேன். டெய்லி அவரை தொட்டு ஜாம் பண்ணிச்சு. ஒரு தடவை நான் வீட்டுக்கு முடியாது, இங்கேருந்து நீங்கள் சைக்கிள் ஓட்டி போடணும் அப்படின்னு. கரெக்டாக அவர் பேர் அப்பா தோற, இன்றைக்கி இருக்கிறாரான்னு தெரியாது, அவன் நடந்து சைக்கிள் ஓட்டி போகிற அளவுக்கு தேவன் அற்புதம் செய்தார். ஒரு சொல்லலையா? அப்போ அந்த குடும்பம் சபைக்கு வந்துச்சு. இப்படி சபையார் வந்து இருந்தால், அந்த ஆத்துமா பாரம் இருந்தால், ஆத்துமாவை தேவன் தாராளமாய் நமக்கு தருவார். ஒரு சொல்லலையா? ஆக இந்த மீன் வாசல் என்பது ஆத்தும பாரத்தையும் ஆத்தும தாகத்தை தேவனம் தருகிறார். இந்த வருஷத்துடைய கடைசி நாளில் நான் வந்திருக்க நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆத்தும பாரம் வாலி பிள்ளைகளுக்கும் உண்டாகணும். வாலி பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்படி படுக்கும் போதே சில வசனங்களை சொல்லணும். நான் அங்கே தான் போகிறேங்க, நீங்கள் வாங்க என்று அந்த ரட்சிப்பை குறித்து, சத்தியத்தை குறித்து, வேலை செய்கிற இடத்துல, பேசுகிற இடத்துல, சந்திக்கிற இடத்துல அப்படியே இன்றைக்கி விசுவாசமாக நீங்கள் சொல்லி பாருங்கள், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஒரு சொல்லலையா? அதே சாரில் ஒரு காரியம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். எல்லாம் இருக்கிறதுனால சொல்கிறேன். அவன் பேர் ராஜு, அவரும் புறஜாதி தான், செங்கமால தொழில் செய்தவர். இந்த ராஜனுடைய அம்மாவுடைய அக்கா ஒன்று எடுத்துருக்காங்க. அந்த அக்கா அங்கே வேலை செய்யுது. பாஸ்டர் இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்ணோம். அப்போ ஒரு நாள் அந்த இடத்துக்கு அவருடைய எல்லாம் ஃபெயிலியர், செங்கமால விழா. அப்போ அவங்க சொன்னாங்க, இவனெல்லாம் ரட்சிக்க முடியாது, நீங்கள் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா. நான் ஒரு முறை அவனை பார்த்து ஒரு வீட்டில் இருந்தார். அவங்க நண்பர் ஜாக்போன்னு ஒரு வீட்டில் இருந்த உடனே அவருக்கு ஜெபம் பண்ண உடனே அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படியே பாஸ்ட்டுக்கு எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னார். நான் இதை கரெக்டாக ஞானமாக இருந்துட்டு ஒரு நாள் அவர் வீடை தேடி போனால் வீடு கிடையாது, செங்கல் அடிக்கு ஓலை விட்டு அதுக்குள்ளே தான் இருக்கிறார். நான் அதுக்குள்ளே போய் ஜெபம் பண்ணேன். அவர் வந்து பயங்கரம் அந்த புறஜாதியில் இருந்தார். அவர் ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருந்தார்.
என்ன ஆண்டு சொல்கிறாரு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனார். நான் போகிறேன், அவர் டிஸ்சார்ஜ் நிற்கிறார், ஜாம் பண்ணேன், என் செங்கம்மாளுக்கு ஒரு நாள் வந்து ஜாம் பண்ணுங்கன்னார். அன்னைக்கு போய் ஜாம் பண்ண பாருங்கள், அன்னையிலிருந்து கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஒரு அலைய சொல்களே இல்லையா. சர்ச்சுக்கு வர ஆரம்பித்து இப்போ சீப்பிங் போகிறாரு போல் தெரியுது. ஆனால் அவர் வந்து எத்தனை வருடம், 30 வருடத்துக்கு முன்னாடி சொல்ல 500 ரூபாய் நோட்டை காணிக்க போட ஆரம்பித்தார். அந்த அளவுக்கு தேவனை ஆசீர்வதித்தாருன்னா அந்த விசுவாசிக்குள்ளே இருந்த ஒரு பாரத்தினால அந்த ஆத்துமாவை அவருக்கு ஆவிக்குரிய சபையில் தான் அவர் கல்யாணம் நடந்தது. இன்றைக்கி அவங்க நல்லா இருக்கிறாங்க. காரணம் அந்த பாரம் நமக்கு உண்டாக வேண்டும். அல்லையே சொல்களேலுயா. நம்மை குறித்து பாரம், குடும்பங்களை குறித்து பாரம், சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்து பாரம். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் இந்த 7 மணி நேரம் நம்ம ஜெபம் எல்லாத்தையும் வச்சுருக்கிறோம், முழங்கால் ஜெபம் வச்சுருக்கிறோம். ஆண்டு சமூகத்தில் ஒரு மனமாய் நம்ம செய்தார், செய்களையும் செய்தார். நிச்சயமாகவே உங்கள் மூலமாக தேவன் ஒரு கூட்டத்தை தேவன் சேர்ப்பார். எப்படியே எழும்பி நின்று ஆண்டு சமூகத்தை நோக்கி கொஞ்ச நேரம் கர்த்தரை நான் சோதனை பண்ணி நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஜெபத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அதே போல் யோனாவை அந்த மீன் தான் காப்பாற்றினது. அது மீன் செய்த காரியம் 3 நாள் உபவாசமாக இருந்தது. அந்த உபவாசிக்கலைன்னா அந்த யோனா பாதுகாக்க முடியாது. ஒரு ஊழியரை பாதுகாப்பதற்கு ஆக மீனை போல இருக்கிற ஆத்துமா ஜெபிக்கணும், ஊழியருக்காக ஜெபிக்கணும். அந்த ஜெபித்ததன் அந்த உபவாசம் இருந்து 3 நாள் கக்கினதுனால தான் 120,000 பேர் ரட்சிப்புக்கு காரணமாக இருந்துச்சு. 5 அப்ப 2 மீனை நம்ம பார்க்குறோம். அது கொடுக்குற சுபாவத்தை காண்பிக்கிறது. நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் எந்த ஆசீர்வாதம் வராது. அந்த வாலிபன்கிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த ஆசீர்வாதம் கிடையாது. ஆத்துமா என்றால் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காரியம். பேர்கிட்ட சொல்லார், எப்பா நீ கடலுக்கு போ, ஒரு தூண்டில் போடு, ஒரு மீன் வரும், அது திறந்து பாரு, 2 வெள்ளிக்காசு இருக்கும், உனக்கு எனக்கு நீ வரிக்கிட்டு 1000 ஆண்டு. அது சொல்வார், ராயனுக்குரிய ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனை கொடுக்கணும். தேவனை நம்ம வஞ்சிக்கவே கூடாது, ஏமாற்றக்கூடாது. அந்த ஆத்துமான தேவனுக்காக கொடுக்கும், ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணும். இயேசு உயிர்த்தெழுந்த போது பொரித்த மீனை கரையில் வைத்து இருந்தார். பின்வாங்கி போன ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு அது பிரயோஜனமாய் அந்த மீன் உண்மையாக நம்ம சொல்லலை. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஊழியங்களை, ஆத்தும பாரத்தை தேவன் ஏற்படுத்தி தருவதற்காக எல்லா வாய்களை திறந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆத்தும பாரத்தை தாங்க, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. எக்கால சப்தனா மௌனம் எனக்கில்லை, எக்கால சப்தனா மௌனம் எனக்கில்லை, ஜாம காவலன் சத்தியம் பேசுவே, ஜாம காவலன் சத்தியம் பேசுவே. அந்த ஆண்டு சமூகத்தில் அந்த தாகத்தோடு நம்ம காணப்படும். எல்லாம் சோதனை பண்ணுங்க பாப்பா. சோதனை கேட்கிற தேவ பிள்ளைகளும் உங்கள் சபைகளில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்போது உங்கள் சபையிலும் ஆத்துமாக்களை பெருக்குவார். உங்கள் ஊழியருக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, தேவனுக்கு உண்மையாக இருங்க. எல்லா பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். சோத்திரம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு 2வது வாசல், மீன் வாசல், அது ஆத்துமாவை குறித்து ஆண்டவரே தாகத்தையும் ஆண்டவரே அந்த பாரத்தை ஏற்படுத்துவதற்கு தேவன் எங்களோடு கூட பேசுகிறேன். எங்களுக்கும் சபையாருக்கும் அந்த ஆத்தும பார தாகத்தை உண்டு பண்ணி அவர்கள் மூலமாக வருகிற காலங்களில் ஆத்துமாவை சம்பாதித்து ஆகாயத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற ஒரு ஜனங்களாக நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்வதாக உண்டாகும்படி அநித்தியான உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதித்து கொள்ளக்கூடியவர்களாக
பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கும் போது நானும் ஆத்தும ஆதாயம் பண்ணினேன் என்கிற தைரியத்தோடு மனவாளனை சந்திக்க நீர் உதவி செய்வீரார். கேட்கிற யாவருக்குள்ளும் ஆத்தும வாரம் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே என் முழுலுமே நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகலபல் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பசுத்தாவுடைய அன்னை ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் அனைவரோடும் சகல பசுத்தங்களோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரைக்கும் பரிந்த சதா காலையும் என்னை நம்மோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.